வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 18ஆம் நாள் வியாழக்கிழமை. சன்ரைஸ் சூரியோதய ஒலிபரப்பின் ஜெர்மனிய செய்திகள் வாசித்து வழங்குபவர் குணவிஜயா சுரேந்திரன். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி மாலை முதல் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட சிறுவனை காணவில்லை. அவரது தந்தை போலீசில் புகார் செய்துள்ளார். ஒரு தேடல் உடனடியாக தொடங்கப்பட்டது மற்றும் கடந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து விரிவுபடுத்தப்பட்டது. ஆரியனின் மன இறுக்கம் காரணமாக பேசப்பட்டதற்கு பதிலளிக்காததால் அவசர சேவைகள் நிபுணர்களால் அறிவுறுத்தப்படுகின்றன. சிறுவன் நீண்ட கைச்சட்டையும் கால் சட்டையும் மட்டுமே அணிந்திருந்தான். அவனது காலுறையுடன் தனது பெற்றோரின் வீட்டை விட்டு வெளியேறினான். காவல்துறையின் கூற்றுப்படி தீயணைப்புத்துறை, புண்டஸ்வியர் தொழில்நுட்ப நிவாரண நிறுவனம், ஜெர்மன் உயிர்காக்கும் சங்கம் மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த சுமார் 800 பேர் தினமும் பணியில் இருந்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை இன்று வரை அதிக எண்ணிக்கையிலான அவசரகால சேவைகள் ஆர்டிசிஸ்ட் சிறுவனை தேடினர். 1500 மீட்டர் நீளமுள்ள மனித சங்கிலி மீண்டும் கிரானன்பர்க் நகரத்திலிருந்து எல்ம் வரையிலான முழு பகுதியையும் இணைந்தது. நாங்கள் எல்லாவற்றையும் சமநிலையில் எறிந்தோம் என்று வான் டெர் வெர்ப் பின்னர் கூறினார். இதையடுத்து பெரிய அளவிலான நடவடிக்கையை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். 6 வயது குழந்தையை கொலை செய்த 15 வயது சிறுவன் குற்றவாளி. பிராக்ஸ்டோர்ப் பகுதியைச் சேர்ந்த 6 வயது சிறுவனின் மரணம் தொடர்பான விசாரணையில் நியூ பிரிடன்பர்க் பிராந்திய நீதிமன்றம் இன்று தீர்ப்பை அறிவித்தது. 15 வயதான பிரதிவாதிக்கு கொலை குற்றத்திற்காக 7 வருடங்கள் 9 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பரில் 15 வயது சிறுவன் பிராக்ஸ்டார்ப் நகரில் உள்ள கால்பந்து மைதானத்திற்கு அருகே 6 வயது சிறுவனை அடித்தது. பின்னர் பல கத்தி காயங்களுடன் கொன்றான். நீதிமன்ற பேச்சாளரின் கூற்றுப்படி விசாரணையின் கடைசி நாளில் பிரதிவாதி இதை பெரும்பாலும் ஒப்புக்கொண்டார். மூடிய கதவுகளுக்கு பின்னால் விசாரணை நடந்துள்ளது. ஒரு வாரத்திற்கு முன்பு நடந்த விசாரணை நாளுக்கு பிறகு பாதிக்கப்பட்டவரின் பெற்றோர் 15 வயது சிறுவன் நீதிமன்றத்தில் நடந்த சம்பவங்களை சரியாக விவரித்ததாகவும் அவர் முன்பு கூறியதற்கு மாறாக வேறு யாரும் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்றும் ஒப்புக்கொண்டனர். அதன்படி குற்றம் ஒரு வகையான விளையாட்டிலிருந்து எழுந்தது. அவர் 6 வயது சிறுவனுடன் மூச்சை பிடித்து கொண்டு விளையாடினார். இதனால் அவரது விளையாட்டு தோழன் மயக்கம் அடைந்துள்ளார். பின்னர் சிறுவன் அங்கு வந்தான். அப்போது எதிராளி கட்டுப்பாட்டை இழந்து சிறுவனை பலமுறை கழுத்தை நெரித்து கத்தியால் குத்தியுள்ளார். பகிரப்பட்ட திட்டங்கள் மற்றும் மோசமான கேள்விகள். சக்கர டாங்கிகள், பீரங்கி அல்லது போர் விமானங்கள். ஜெர்மனியும் கிரேட் பிரிட்டனும் எதிர்காலத்தில் ஆயுத திட்டங்களில் மிகவும் நெருக்கமாக வேலை செய்ய விரும்புகின்றன. பிரதம மந்திரி சுனக் பெர்லின் விஜயம் உக்ரைன் மற்றும் டாரஸ் பிரச்சனையிலாலும் கவனம் செலுத்தியது. ரிஷி சுனக் பிரதம மந்திரியாக நியமிக்கப்பட்டு 18 மாதங்களுக்கு பிறகு அதிபர் மாளிகைக்கு அவர் வருகை தந்த தாமதமான தொடக்க பயணத்தின் போது ஜெர்மனியும் கிரேட் பிரிட்டனும் நெருக்கமான ஆயுத ஒத்துழைப்புக்கு ஒப்புக்கொண்டன. நடைமுறையில் நாங்கள் ஒரு புதிய பீரங்கி அமைப்பு மற்றும் பாக்ஸ்டர் சக்கர கவச வாகனம் போன்ற முழு தொடர் திட்டங்களுடன் இதை செய்கின்றோம் என்று ஒரு கூட்டு செய்தியாளர் கூட்டத்தில் அதிபர் ஒலாஃப் சோல்ஸ் மேலும் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய ஜெர்மன் செய்திகள் நிறைவு காண்கின்றது. மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.